ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கவின்ஸ் கலாட்டா கிச்சனில் நம்ம இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் காஞ்சிருச்சு. முதல்ல கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு முதல்ல வெண்டைக்காயை மட்டும் வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு வதங்கினோடனே நம்ம இதை தனியாக எடுத்துகிட்டு தாளிச்சிடலாம். வதங்கினா தான் அந்த வெண்டைக்காயில் உள்ள வழவழப்பு போகும். அதனால் இப்போ நம்ம அதே கடாயில் தான் செய்யலாம். அது வெண்டைக்காய் வதக்கினது தான், வேறு எதுவும் கிடையாது. அதனால் அதிலே நம்ம தாளித்து விட்டுடலாம். கடுகு சேர்த்துருக்கோம். ஒரே ஒரு முழு மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, இப்போ நம்ம அந்த வதக்கி வச்ச வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம். தூள், தனி மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள். அவ்வளோதான். இதை நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் வச்சு மூடினா வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடும். தண்ணி ஊற்ற தேவையில்லை. தண்ணி ஊற்றினா அது இது ஏற்கனவே வழவழப்பாக இருக்கிறதுக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி செஞ்சால் நல்லா கிரன்ச்சியாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு இது பொரியல் ரெடியானதுக்கப்புறம் காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள். குழவழன்னு இல்லாமல் தண்ணி ஊற்றாமல் செஞ்சிங்கன்னா மட்டும்தான். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு சிம்லேயே வச்சிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடிங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.